உங்களுக்குள்ள மூன்றாவதா ஒரு கண் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? முடியல இல்ல. இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்கிறேன். என்னைக்காவது லைஃப்ல ஒரு தப்பான டெசிஷன் எடுக்க போறப்போ இல்ல தப்பா ஏதாவது நடந்துருமோன்னு ஒரு பயம் வந்து உங்களுக்குள்ள என்னைக்காவது வந்திருக்கா? சாதாரணமா தான் இருந்துட்டு இருப்பீங்க, திடீர்னு மனசு திடீர்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும், ஐயோ ஏதோ தப்பா நடக்க போகுது, ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு என்னைக்காவது உங்களுக்கு தோணி இருக்கா? நினைச்ச மாதிரி ஏதாவது ஒன்று தப்பா நடக்கும், மேபி க்ளோஸா இருக்கவங்களுக்கா இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கா இருக்கட்டும், ஏதோ ஒன்று தப்பா நடக்கும், நினைச்ச மாதிரி நடக்கும். எனக்காவது தோணிருக்கீங்களா இப்படி தோணுது அப்படின்னு? சம்டைம்ஸ் வந்து நம்ம அதே மாதிரி யோசிப்போம், ரெண்டு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ வந்து நம்மள ஃபோர்ஸ் பண்ணி ஒரு டெசிஷன் யாராவது எடுக்க வைப்பாங்க. பட் நம்மளுக்கு தெரியும் இந்த டெசிஷன் எடுத்தா பிரச்சனை வரும் அப்படின்னு தெரியும். ஆனா அந்த டெசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து வாழ்க்கையில பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். நம்ம எதிர்பார்த்த எல்லா பிரச்சனையும் கண்டிப்பா அதே மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்மளுக்கு ஒரு சின்ன டவுட் வரும், எப்படி மனுஷனோட மூளைக்கு வந்து முன்னாடியே இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்க போகுது அப்படின்னு தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, இதை புரிஞ்சுக்கிற தன்மை வந்து உங்களுக்கு கொடுக்கறது வந்து தேர்ட் ஐ அப்படிங்கறது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி சொல்லுது. தயவு செஞ்சு சயின்ஸ் இதுக்குள்ள வந்து குழப்பிக்காதீங்க, இது முழுக்க ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கறது ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் ரொம்ப சிம்பிளான வித்தியாசம் தான். மனுஷன் கடவுளை உருவாக்குனானா இல்ல கடவுள் மனுஷனை உருவாக்குனாங்களா? கடவுள் தான் மனுஷனை உருவாக்குனாங்க, காட் மேட் மேன் அப்படின்னு சொல்றது ஸ்பிரிச்சுவாலிட்டி. பட் மேன் மேட் காட் அப்படின்னு சொல்றது, மனுஷனா உருவாக்கிக்கிட்ட நம்பிக்கை தான் வந்து கடவுள் அப்படின்னு சொல்றது வந்து சயின்ஸ். ஸ்பிரிச்சுவாலிட்டியை பொறுத்தளவுக்கு தேர்ட் ஐ அப்படிங்கிறது வந்து சொல்றது எதுன்னு பாத்தீங்கன்னா, சயின்ஸ் வந்து பினியல் கிளாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது, அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து தேர்ட் ஐ அப்படிங்கறது சொல்லுது. இந்த பினியல் கிளாண்ட் இல்ல இந்த தேர்ட் ஐ அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட நெத்தியோட சென்டர்ல இருக்கா? சிவனுக்குலாம் இருக்குமே அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கெல்லாம் இருக்காது. இது நம்மளோட மூளையோட சென்டர்ல இருக்கிற ஒரு நெல்லோட சைஸ்ல இருக்கிற ஒரு 5 mm இருக்கிற ஒரு சின்ன கிளாண்ட் தான் இந்த தேர்ட் ஐ அப்படின்னு சொல்றது பினியல் கிளாண்ட் அப்படிங்கிறது சொல்றது. இதோட பேசிக்கான பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சயின்ஸை பொறுத்த அளவுக்கு இந்த தேர்ட் ஐ அப்படின்னு சொல்றப்ப இந்த பினியல் கிளாண்ட் வந்து உங்களோட கண்ணோட கனெக்ட் ஆயிருக்கு. எப்பப்போ சூரிய வெளிச்சம் படுதோ உங்களோட கண் வந்து இதை பார்த்ததுக்கு அப்புறம் சிக்னல்ஸை உள்ளுக்குள்ள அனுப்புறப்போ இந்த பினியல் கிளாண்ட் அப்படிங்கிறது வந்து செரட்டோனின் மெலட்டோனின் அப்படிங்கிற 2 திரவியங்கள் அனுப்புது. சூரியன் உதிக்கிறப்ப வந்து முடிச்சிருக்கணும்னோ சூரியன் அஸ்தமிச்சதுக்கு அப்புறம் தூங்கணும் அப்படிங்கிற இந்த திரவியங்களை உங்க உடம்பு ஃபுல்லா அனுப்புறது தான் வந்து பேசிக்கா இந்த பினியல் கிளாண்ட் அப்படிங்கறதோட வேலை அப்படிங்கறத சயின்ஸ் சொல்லுது. பட் ஸ்பிரிச்சுவாலிட்டி சொல்லுது, இது அதை தாண்டி மனிதன் புரிஞ்சுக்க முடியாத ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிற, இந்த பிரபஞ்சம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிற எல்லா சக்தியும் கொண்டதுதான் இந்த பினியல் கிளாண்டுங்கிறத சயின்ஸ் சொல்லுது. சாரி, இதை வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி சொல்லுது. ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்றப்ப புத்திசம் சொல்லுதா ஹிந்துயிசம் சொல்லுதான்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல இதை யாரு சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரிட்டனா எழுதி டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, கிரீக் கல்ச்சர்ல இருந்த மிகப்பெரிய பிலோசபர்ஸா இருக்கட்டும், அவங்க தான் வந்து முதல்ல இது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு அவங்க பேர் கொடுத்தது, இந்த பினியல் கிளாண்ட் பேர் கொடுத்ததே அவங்க தான். என்ன ஆச்சரியமான விஷயம் பாத்தீங்கன்னா, 20th செஞ்சுரி ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம பிரெயின் எல்லாம் திறந்து பார்த்து இதுக்குள்ள என்ன இருக்குங்கிறது வந்து மாடர்ன் சயின்ஸ் இப்பதான் கத்துக்குச்சு. பட் 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல இருந்த கிரீக் டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க வந்து நம்மளோட மூளையோட சென்டர்ல வந்து இந்த பினியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சின்ன ஒரு விஷயம் இருக்குது, இதை புரிஞ்சுக்கிற ஒருத்தன் வந்து இந்த உலகத்தையே புரிஞ்சுப்பான் அப்படிங்கறது வந்து அந்த காலத்துல எழுதி வச்சிருக்காங்க. அண்ட் அவங்க இதுக்கு கொடுக்குற பேர் வந்து பினியல் கிளாண்ட் ஏன் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு பைன் விதை மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால, அந்த பைன் ஷேப்ல இருக்கிறதுனால இதை வந்து பினியல் கிளாண்ட் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து இதுக்கும் கொடுக்குறாங்க. இது ஆரம்பிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா, கிரீக்ல வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி கூட பிரெஞ்சு பிலோசபர்ஸ்லாம் வந்து சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனோட ஆத்மா தங்கி இருக்க இடம் இதுதான் அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கு அவங்க கொடுக்குற ஜஸ்டிபிகேஷன் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, எதனால அதை எப்படி சொல்லி நியாயப்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் சயின்ஸ்ல அதை கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்க முடியல. இது வந்து தூக்கத்துக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு தெரியுதே தவிர, அதை தாண்டி இதை ஏன் இவ்வளவு பத்திரமா ப்ரொடெக்டடா நம்மளோட பிரெயின்குள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்ல முடியல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம உடம்புலயே ரொம்ப சேஃபா பாதுகாக்கப்பட வேண்டிய 2 ஆர்கன்ஸ் இது. ஒன்னு மூளை, ரெண்டாவது ஹார்ட். கரெக்டா? ஏன்னா ரெண்டுக்கு எந்த டேமேஜ் ஆனாலும் வாழ்க்கையே பிரச்சனை. நம்ம எல்லாத்துக்குமே அடிபடுறப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, கை காலில் ஈஸியா அடிபட்டுரும். பட் தலைகளோட பிரெயின்லயோ இல்ல ஹார்ட்லயோ வந்து அவ்வளவு ஈஸியா அடிபடாது. அதுக்கு காரணம் நம்மளோட எவல்யூஷன், பரிணாம வளர்ச்சியில வந்து ரொம்பவே பத்திரமா வச்சுக்க வேண்டிய இந்த மூளையை வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு மண்டை ஓடு கொடுத்து, ஒரு ஸ்கல் கொடுத்து அதுக்குள்ள பிரெயின் வச்சிருக்காங்க. கரெக்டா? அதனால வந்து எதுவும் ஈஸியா அடிபடக்கூடாதுன்னு. ஈஸியா கை கால் அடிபடுறப்ப நம்மளோட நெஞ்சில் அடிபடாது. ஏன்னா அதுக்கு ப்ராப்பர் ஒரு ரிப் கேஜ் கொடுத்து ஈஸியா விழுகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கையில ரிஃப்ளெக்ஸாவே முன்னாடி வந்துடும். கை தான் வந்து முதல்ல போனா போகுது, கை தான் போகட்டுங்கிறது நம்மளோட பிரெயின்ல நம்மளோட டிஎன்ஏ சின்ன வயசுல இருந்து எழுதப்பட்ட ஒரு விஷயம். முதல்ல கை கால் போனா பரவாயில்ல, நம்ம நெஞ்சுக்கு எதுவும் அடிபட்ட கூடாதுன்னு பிறந்த குழந்தைக்கு கூட தெரியும். சோ இதெல்லாம் வந்து எவல்யூஷனே கொடுத்திருக்கப்ப வந்து ரொம்பவே பத்திரமா பாத்துக்க வேண்டிய உறுப்புகளை வந்து ரிப் கேஜ் எல்லாம் கொடுத்து, நெஞ்சுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி மூளைக்கு வந்து ஸ்கல் எல்லாம் கொடுத்து ப்ரொடெக்ஷன் இருக்கு. கரெக்டா? அந்த ஸ்கல்ல இருக்கிற மூளைக்கு கொஞ்சம் கீழே சென்டர்ல இருக்கிற இந்த பினியல் கிளாண்டுக்கே இவ்வளவு ப்ரொடெக்ஷன் இருக்குங்கிறது வந்து சயின்ஸ் இன்னைக்கு வரைக்கும் சொல்லவே முடியல. ஏன் பரிணாம வளர்ச்சியில இந்த தூக்கத்தை கொடுக்குற ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கே இவ்வளவு ப்ரொடெக்ஷன் இருக்குங்கிறது சயின்ஸ்னால சொல்ல முடியல. ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன சொல்றாங்கன்னா, புத்திசமா இருக்கட்டும் ஹிந்துசமா இருக்கட்டும், இந்த நம்பிக்கைகள் படி என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை திறக்கிற ஒருத்தன், இதை புரிஞ்சுக்க ஒருத்தன் வந்து
கம்ப்ளீட்டா இந்த உலகத்தை புரிஞ்சுப்பான். இதை புரிஞ்சுக்கிட்டவங்கள தான் வந்து நம்ம இன்னைக்கு தேவர்கள் அப்படின்னு சொல்றோம். அதாவது கடவுள்களா பாக்குறோம். கரெக்டா? இவங்க எல்லாமே வந்து இதை புரிஞ்சுக்கிட்டவங்க தான். ஒரு சிவனா இருக்கட்டும் இல்ல கிருஷ்ணனா இருக்கட்டும், இவங்க எல்லாம் பிறக்கிறப்ப மனுஷங்களா தான் இருந்தாங்க. பட் இதுக்கப்புறம் அவங்களோட யோகிக் எபிலிட்டிஸ்னால, மெடிடேஷன் பண்ற எபிலிட்டிஸ்னால இவங்கனால இந்த தேர்ட் ஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திறக்க முடிஞ்சிருக்கு. அதனாலதான் அவங்க உலகத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியோட நம்பிக்கை. அப்ப நம்மளுக்குள்ள ஒரு சின்ன ஆன்சர் வரும். நம்ம எப்படி திறக்கிறது? உங்களுக்குள்ளே இருக்கு, எனக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம எப்படி இதை திறந்து பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அவ்வளவு ஈஸி கிடையாது. பட் அதுல என்னைக்காவது நம்ம தேர்ச்சி பெற்ற மாட்டோமா அப்படின்னு எதிர்பார்த்து ஆயிரக்கணக்கான புத்திஸ்ட் துறவிகள் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு இமயமலைக்கு போயிட்டு இருப்பாங்க. ஹிந்து துறவிகளும் நிறைய பேர் இருக்காங்க, கிறிஸ்டியானிட்டியில இருக்காங்க, இஸ்லாம்ல இருக்காங்க. இறையாண்மையை தேடி போறவங்க எல்லாருமே இந்த தேர்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டோமா அப்படிங்கறத தேடி தான் போயிட்டு இருக்காங்க. பேசிக்கா என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். மெடிடேஷன் இல்ல இறைவன் மேல இருக்கிற பக்தி, பக்தி மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இறையாண்மையை தேடி போறவங்க வந்து அப்படின்னு தேடுறவங்க இருக்காங்க, தனக்குள்ளே கடவுளை தேடிக்கிறவங்களும் இருக்காங்க. கரெக்டா? ரொம்ப சிம்பிளா நீங்களும் இதை திறக்க ட்ரை பண்ணலாம். அது அவ்வளவு ஈஸி கிடையாது. இது புரிதல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹூ வி ஆர். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தோம், இறந்ததுக்கு அப்புறம் எங்க போவோம், இந்த வாழ்க்கை என்னது, எதுக்காக இங்க இருக்கும், ஏன் 4 பேர் அடிச்சுக்கிறாங்க, ஏன் 4 பேர் சந்தோஷமா இருக்காங்க, இதுக்கெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம ஒரு சாதாரண ஒரு ஆடு மாடு மாதிரி தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏதோ ஒரு வாழ்க்கை, எந்திரிக்கிறோம், வாழ்றோம், இறந்து போயிடுறோம் அப்படிங்கறதா இருக்கு. கரெக்டா? இதெல்லாம் தாண்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த தேர்ட் ஐயை திறக்கணுங்கிறது ஸ்பிரிச்சுவலிசம் அக்ராஸ் ரிலீஜன்ஸ் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை தான் சொல்றாங்க ஆயிரக்கணக்கான வருஷமா. இதை திறக்கிறதுக்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிள்.